வணக்கம். தேடிச்சோர் நிதம்கென்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிகு உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரைகூடி கிளப்பருவம் எய்தி கொடுங்கூற்று கிரையனப்பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. நான் சௌமியா பேசுறேன். நான் கந்தர்வன் கதைகள் அப்படிங்கிற ஒரு புத்தகம் படிச்சு அதுல இருந்து ஒரு கதையை நான் உங்களோட பகிர்ந்துக்க போறேன். இந்த புத்தகத்தை எழுதின பேர் நாகலிங்கம். அவருடைய புனை பேர் தான் கந்தர்வன். நான் சொல்ல போற கதையோட தலைப்பு துண்டு. இந்த கதையை எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, ஒரு முதலாளித்துவத்தை சம்பந்தப்படுத்தப்பட்டதுதான் இந்த கதை. இந்த கதையில முக்கியமா யார் வரா அப்படின்னா ராஜவேலு வராரு. அவர் முதல்ல இந்த கதை எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, அவருடைய முதலாளி வீட்டுக்கு அவர் ஒரு வேலை விஷயமா வர்றாரு. அவங்க வீட்டுல சொந்தக்காரங்க எல்லாரும் வந்திருக்காங்க. அப்போ முக்கியமா அங்கங்க இருக்கக்கூடிய வேலைகளை பாக்குறதுக்காக இவர் அவருடைய முதலாளி வர வச்சிருக்காரு. அவர் ரொம்ப நேரமா வாசல்ல காத்துக்கிட்டு இருக்காரு. அவங்க முதலாளி கூப்பிடுறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. அப்ப அந்த வீட்டை சேர்ந்து ஒரு சின்ன பையன் வந்துட்டு இந்த ராஜவேலு வந்திருக்கான் அப்படின்னு ஒரு மரியாதை இல்லாம சொல்றாங்க. அப்ப உள்ள இருந்து அவரோட முதலாளி கூட்டு போறாரு. இந்த இடத்துல அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒரு முதலாளித்துவம் அப்படின்னு ஒண்ணு வந்துச்சு அப்படின்னா வயது வேறுபாடு கூட பார்க்காம அந்த இடத்துல அந்த முதலாளித்துவம் தான் அதிகமா இருக்கு அப்படின்றத சொல்றாரு. அதுக்கப்புறம் ராஜவேலு போயிட்டு அவரோட துண்டை எடுத்துட்டு தலையில கட்டிட்டு அவரோட வேலையில செய்ய ஆரம்பிக்கிறாரு. அந்த வாய்க்கால் வெட்டுறது, அங்கங்க இந்த தரையில எல்லாம் வரப்பு ரெண்டு பக்கமும் வரப்பு வெட்டுற மாதிரி சின்ன சின்ன வேலைகள் அவர் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அப்பப்போ அவரோட முதலாளி அவரை பார்க்க வரும்போது அவரோட துண்டு எடுத்து அவர் மரியாதைக்காக கையில வச்சுக்கிறது, சில நேரம் மரியாதைக்காக இடுப்புல கட்டிக்கிறது, இந்த மாதிரி அப்பப்போ அந்த துண்டு அவருக்கு எடுக்கக்கூடிய அந்த நிலைமை வருது. என்னதான் அவரு அந்த ஊருக்காரங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்னா, அவர் என்ன வேலை பண்ணாலுமே ரொம்ப சரியா பண்ணுவாரு அப்படிங்கிற எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அவர் பண்ணக்கூடிய வேலையை திரும்ப திரும்ப பாக்குற அளவுக்கு அவர் கச்சிதமா அந்த வேலையை செய்வாரு. ஆனாலும் இந்த முதலாளி என்ன செய்யறாரு அப்படின்னா, ஒரு வேலை செஞ்சாலும் அந்த இடத்துல எந்த ஒரு பிழை இல்லைனாலுமே இது அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் சரி பண்ண, இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் சரி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏதாவது ஒரு குறை கண்டுபிடிச்சுட்டே இருக்காரு. அப்ப சாப்பிட நேரம் வருது. அவர் ராஜவேலு ரொம்ப வேலை செஞ்சுட்டு ரொம்ப களைப்பா வராரு. எல்லாரும் உள்ள அவங்க வீட்டுல இருக்கிற சொந்தக்காரங்களாம் வந்திருக்கனால கறி விருந்து இதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவர் வேலை பார்த்து வரவருக்கு என்னதான் கொடுக்குறாங்க அப்படின்னா பழைய சாதம் கஞ்சி தான் கொடுக்குறாங்க. அதே அவர் வாங்கி என்ன செய்யறாருன்னா சாப்பிடுறாரு. அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு சரி அப்படி சொல்லிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவர் வீட்டுக்கு வந்துடுறாரு. மறுநாள் காலையில அவர் மறுபடியும் வேலைக்கு வரும்போது அந்த துண்டை எடுத்துட்டு தலையில கட்டுறது திரும்ப எடுப்பு வைக்கிறது அவருக்கு ஒரு எரிச்சல் கொடுக்கறதுனால துண்டு அன்னைக்கு வீட்டிலேயே வச்சுட்டு போயிடுறாரு. மறுநாள் முதலாளி அன்னைக்கு ஒரு பண்டிகை நாள்ன்றதுனால எல்லாருக்கும் புது துணி இதெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா இவர் போகும்போது துண்டு இல்லாம உன்னை பார்க்க நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது துண்டு எடுத்துட்டு ராஜவேலுக்கு கொடுக்குறாரு. அதையும் அவர் வாங்கிக்கிறாரு. இதோட இந்த கதை முடியுது. இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இப்போ ஒரு முதலாளித்துவம் அப்படின்னா தனக்கு கீழே நமக்கு கீழே வேலை செய்யற எல்லாருமே நமக்கு ஏதோ ஒரு விதத்துல மரியாதை கொடுக்கணும். இப்ப அந்த துண்டு இல்லாதனால அந்த தொழிலாளி கூட தனக்கு நிகரான ஒரு மாதிரி ஆயிடக்கூடாது அப்படின்ற ஒரு நினைப்பு அவங்களுக்குள்ள வருது. இப்ப துண்டை இறக்கி கட்டும் போது நமக்கு ஒரு முதலாளித்துவம் அப்படிங்கிற ஒரு இது வருது அப்படின்றத மையப்படுத்தி தான் அந்த கதையை சொல்லியிருப்பாரு. இவரோட எழுத்து நாடு எப்படி இருக்குன்னா ரொம்ப எளிமையா இருக்கிறதுனால எல்லாருமே படிச்ச உடனே புரியுற மாதிரி தான் இவரோட எழுத்துகள் இருக்கும். இப்போ எழுத்தாளர் பத்தி சொல்லணும் அப்படின்னா, இவர் ஒரு அரசு ஊழியர். இவருடைய உண்மையான பேர் கா. நாகலிங்கம். இவர் ஒரு விமர்சகரா இருந்திருக்காரு. நிறைய ஒரு புத்தகத்துல நூல்கள் சங்கத்துல பேசும்போது ஒவ்வொருத்தர் பேசுறத விமர்சித்து எழுதும் போது ஒரு அரசு அதிகாரியா இருக்கும் போது அந்த அதிகாரியோட பேரை பயன்படுத்தி ஒரு விமர்சனம்னால எழுத முடியாது அப்படின்றதுனால அவர் ஒரு புனை பெயரா வச்சுக்கிட்டதான் கந்தர்வன்கிற பெயரு. இவர் நிறைய சிறுகதை தொகுப்புகள், நிறைய கவிதை தொகுப்புகள் எழுதியிருக்காரு. கிளிசல்கள், மீசைகள் அப்படிங்கிற கவிதை தொகுப்பு எழுதியிருக்காரு. அப்புறம் சனிப்பினம் தான் அவர் முதல்ல எழுதின சிறுகதை தொகுப்பு. அதுதான் முதல்ல அவர் சிறுகதையில இந்த தொடக்கம் அவர் சனிப்பினம் அப்படிங்கிற கதையில இருந்தா தொடங்கியிருக்கும். அப்புறம் அதன் தொடர்ச்சியா ஒரு நாவல் எழுதணும்னு ஆசைப்பட்டு காவடி அப்படிங்கிற ஒரு நாவல் எழுதியிருக்காரு. ஆனா அவர் எழுதிட்டு இருக்கும்போது அவரோட மரணத்தின் காரணமா அது பாதையில் நின்றனால அது ஒரு குறுநாவலாம் தொகுக்கப்பட்டிருக்கு. இப்ப இந்த நூல்ல என்னன்னா, அந்த குறுநாவலோட சேர்த்து கிட்டத்தட்ட 62 நூல்கள் உள்ளடக்கிதான் இந்த கந்தர்வன் கதைகள் இருக்கு. இதை தொகுத்தவர் யாருன்னா பாவா செல்லதுரை அவர்கள் தான் இந்த நூலை தொகுத்திருக்காரு. அவர் எழுதின சிறுகதைகள் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து இந்த எல்லா சிறுகதைகளுமே ரொம்ப நல்லா இருக்கும். ஒவ்வொரு சிறுகதைகளுமே அவர் வாழ்வையில அனுபவிச்சது, அவருக்கு நடந்தது எல்லாத்தையுமே ஒரு சிறுகதையா எழுதியிருக்காரு. நான் இது வரைக்கும் படிச்ச புத்தகத்துல நிறைய கதைகள் படிச்சிருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்ச கதைகள்னா அந்த கந்தர்வன் கதைகள். இந்த நூல் நான் உங்களுக்கு பரிந்துரை செய்யல ரொம்ப சந்தோஷப்படுறேன். நன்றி.